தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக இன்று பதவியேற்பு. அதிமுக இன்று பதவியேற்பு என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். தற்பொழுது ராஜ்யசபா தேர்தல் முடிவடைந்தது. ராஜ்யசபா தேர்தலில் திமுகவை சார்ந்த கவிஞர் சல்மா என்ற ராஜாத்தி மற்றும் வில்சன் உள்ளிட்டோர் ராஜ்யசபா உறுப்பினர்களாக பதவியேற்றுவிட்டனர். அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்ட இன்பதுரை, தனபால் ஆகியோர் பதவியேற்காமல் இருந்தனர். இன்றைய தினம் காலை ராஜ்யசபாவில் அவர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்களாக பதவியேற்கின்றனர். திமுகவை சார்ந்த 3 பேரும், மக்கள் நீதி மையத்தை சார்ந்த கமலஹாசனும் பதவியேற்றுவிட்டனர். தற்பொழுது அதிமுகவை சார்ந்த 2 பேர் இன்று பதவியேற்கின்றனர். எடப்பாடியை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளனர். ராஜ்யசபாவில் தற்பொழுது ராஜ்யசபா தலைவராக உள்ள துணை ஜனாதிபதி ராஜினாமா செய்துவிட்டார். ராஜ்யசபாவின் துணைத் தலைவர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள். ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்துக்கு கொல்லைப்புறமாக செல்லும் ஒரு பாதை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற எம்பிக்கள் அல்ல, மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் கூட ராஜ்யசபாவுக்கு, அதாவது பாராளுமன்றத்துக்கு கொல்லைப்புறமாக செல்வார்கள். இந்த அரசியல் சாசனத்தால் அனுமதிக்கப்பட்ட இந்த ராஜ்யசபா எம்பியானது ஒரு சர்ச்சைக்குரியது, தேவையில்லாதது. என்னென்று சொன்னால், மக்களால் தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டவர்கள் கூட இந்த ராஜ்யசபா எம்பிக்களை சென்று பாராளுமன்றத்தில் அவங்க அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. சட்டமன்றத்தில் கூட இந்த மாதிரி கொல்லைப்புறமாக தமிழக சட்டமன்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. எம்எல்சின்னு சொல்லுவாங்க. அது இப்போ கிடையாது நம்ம தமிழ்நாட்டில். 1980லேயே அதை நீக்கிட்டாங்க. ஆனால் இப்போ பாராளுமன்றத்தில் மட்டும் அந்த ராஜ்யசபா இருக்குது. இது கொல்லைப்புறமாக பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய வழி. இது ஜனநாயக வழி அல்ல, கொல்லைப்புறமாக பாராளுமன்றத்துக்கு செல்லக்கூடிய வழி. இதில் அதிமுகவை சார்ந்த 2 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க, எம்பிஆர் தேர்வு செஞ்சுருக்காங்க. அவங்க பாராளுமன்றத்துக்கு போகிறாங்க. பொதுவாக இந்த ராஜ்யசபா எம்பிக்களாக போபவர்கள் பாராளுமன்றத்தில் பேச மாட்டாங்க. அப்படியே பாராளுமன்ற வளாகத்தில் கையெழுத்து போட்டு அன்றைக்கி படி வாங்கிட்டு வந்துடுவாங்க. கேன்டீனில் போய் சாப்பிடுவாங்க. ஒரு 11 மணி நேரம் இருந்து போய் அவங்க ரூமில் போய் தூங்கிடுவாங்க. அதுதான் செய்வாங்க. இந்த ராஜ்யசபா எம்பிக்களாக போகிறவங்க மக்களுக்காக வேண்டி குரல் கொடுப்பார்கள் என்று நம்பக்கூடாது. அது இவங்களுக்கு ஒரு கௌரவ பதவி மாதிரி தான் இருக்குது.